வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இது மிகவும் முக்கியமான ஜோதிட குறிப்பு. இது நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் நாம் எதிர்பார்க்கக்கூடியது இந்த 2026ஆம் ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும்? தொழில் வளர்ச்சி இருக்குமா? தொழிலில் முன்னேற்றம் இருக்குமா? தொழில் புகழ் இருக்குமா? பேர் இருக்குமா? செல்வாக்கு இருக்குமா? செல்வம் கிடைக்குமா? அல்லது தான் செய்யும் வேலையில் உயர்வு இருக்குமா? ஊதிய உயர்வு இருக்குமா? பதவி உயர்வு இருக்குமா? பொருளாதார உயர்வு இருக்குமா? பேர் இருக்குமா? புகழ் இருக்குமா? செல்வாக்கு இருக்குமா? அமைதி இருக்குமா? இதையெல்லாம் நாம் எதிர்பார்ப்பது உண்டு. அதை பற்றி நாம் இப்போது இந்த வீடியோவில் காண்போம். உங்கள் லக்கணம் எந்த லக்கணமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். 12 லக்கணங்களிலே மேசம் முதல் மீனம் வரை உள்ள லக்கணங்களில் எந்த லக்கணமாக வேண்டுமானாலும் உங்கள் லக்கணம் இருக்கட்டும். உங்கள் ராசியும் 12 ராசிகளிலே மேசம் முதல் மீனம் முதல் 12 ராசிகளில் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அதுபோக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் 9 கிரகங்களில் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் உங்கள் ராசி கட்டத்தில் கால புருஷனுக்கு 4ஆம் வீடான சுகஸ்தான வீட்டில் வண்டி, வாகனம், வீடு, மனை, தாயை குறிக்கக்கூடியது, உயர்கல்வி குறிக்கக்கூடியது. இந்த சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரா என்று பாருங்கள். சனி பகவான் இல்லையா? அந்த கடகம் வீட்டில் குரு பகவான் இருக்கின்றாரா என பாருங்கள். அங்கு சனி பகவான் குரு பகவான் இல்லையா? கால புருஷனுக்கு 8ஆம் வீடான விருச்சிகம் வீடு, ஆயுஸ்தான வீடு, திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய வீடு, அந்த வீட்டிலே சனி பகவான் இருக்கிறாரா என்று பாருங்கள். சனி பகவான் இல்லையா? குரு பகவான் இருக்கின்றாரா என பாருங்கள். அங்கேயும் குரு பகவான் இல்லையா? சரி. கால புருஷனுக்கு 12ஆம் வீடான மீனம் வீடு, அயன ஜயன போகஸ்தானம், வெளிநாடு யோகம், வெளிநாட்டில் புகழ், வெளிநாட்டில் செல்வங்கள் சேர்ப்பது என கணக்கில் கொள்ளக்கூடிய வீடு, சுகபோகமான வாழ்க்கை, உல்லாச பயணம், நல்ல தூக்கம், விரைய செலவுகள், நல்ல விரைய செலவுகள், இப்படி அனைத்தையும் குறிக்கக்கூடிய சுப விரைய செலவுகள், இதெல்லாம் புரியக்கூடிய வீடு. அந்த வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரா என்று பாருங்கள். இல்லை, சனி பகவான் இல்லையா? குரு பகவான் இருக்கின்றாரா என பாருங்கள். இந்த 3 வீடுகளில் சனியோ குருவோ இருந்தால் இந்த ஆண்டு உங்களுடைய தொழில், அதாவது 2026ஆம் ஆண்டு உங்களுடைய தொழில் மிக சிறப்பாக இருக்கும். வாழ்வில் முன்னேறுவீர்கள். செல்வம், செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து இருக்கும் இடத்திலிருந்து ஒரு படியாவது உயர்வீர்கள். இந்த அமைப்பு இருக்கிறா என்று பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.